ஒரு வாரம் கழித்து விகிர்தனின் அப்பா வந்தபோது அவனின் அம்மா, ஒரு வாரமாக இவன் பள்ளிக்கு போகவில்லை, பசங்களுடன் சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு வரான், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை, நீங்களே கேளுங்கள் என்று கூறிவிட்டார். அவ்வளவுதான். விகிதனுக்கு மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தது அப்பாவின் கைகளால். பள்ளிக்கு சென்றாலும் அடி, வீட்டில் இருந்தாலும் அடி. ஒரு வழியாக ஒரு யோசனைக்கு வந்தான் விகிதன். அப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துவிட்டு வெளியே சென்றதும் தன் அம்மாவிடம், நானும் அப்பா கூட கட்டிட வேலைக்கே போறேன் என்று சொல்லிவிட்டான். விகிர்தனின் அப்பா வீடு வந்ததும் அவரிடம் விகிர்தன் சொன்னதை அம்மா சொல்லிவிட்டார். வறுமையின் காரணமாக அவரும் சரி வரட்டும், கட்டிட வேலைக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை பேருந்தில் ஏறி விகிர்தனும் அவன் பெரிய அக்காவும் அப்பாவும் விழுப்புரம் புறப்பட்டனர். முதன்முறையாக விழுப்புரத்தை காணப் போகிறோம் என்கின்ற சந்தோஷம் விகிர்தனுக்கு. பேருந்தில் ஜன்னலோரம் அமர்ந்து இவனை கடந்து ஓடும் வயல்வெளிகளையும் காடுகளையும் கரும்பு தோட்டங்களையும் ரசித்து கொண்டே சென்றான். இனி ஜான் கென்னடி வாத்தியார் அடிக்க முடியாது என்று எண்ணி உள்ளுக்குள் சிரித்து கொண்டே இருந்தான். விழுப்புரம் வந்தது. சாலையில் நிறைய பேருந்துகள், நிறைய கார்கள், புது புது வாகனங்கள், கூட்டம் கூட்டமாக மனிதர்கள், நிறைய கடைகள், பெரிய பெரிய கட்டிடங்கள் என எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே நடந்தான் தன் அப்பா அக்காவோடு கட்டிட வேலை செய்யும் இடத்தை நோக்கி.